Hi friends, welcome to tutorchoose.com. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டில் ரெஃபரன்ஸ் மெனுவில் இந்த இன்சர்ட் ஃபுட் நோட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், என் நோட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இது எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட் ஃபுட் நோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம ஏதோ ஒரு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மள ஒரு புக்கில் நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது அந்த புக்கில் நமக்கு ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இருக்குது, இல்லை ஒரு வேர்டு நம்ம மீனிங் தெரியல, அப்போ நமக்கு என்ன பண்ணுவோம், அந்த வேர்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணி அந்த வேர்ட்ஸ் நமக்கு அன்லைன் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா நமக்கு அதை மார்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ரிலேட்டட் வேர்ட்ஸ் நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பென்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எழுதி வைப்போம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் டைப் பண்ண என்னோட வேர்ட் டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வேர்டுக்கான மீனிங்கோ இல்லை அதுக்கான நமக்கு ரிலேட்டட் வேர்ட்ஸ் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நோட் பண்ணிட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்போ நமக்கு இந்த இதில் டைப் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுட் நோட் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இங்கே டேரெக்ட்லி அப்படிங்கிற இந்த ஒரு வேர்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வேர்டு செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கான ஏதோ ஒரு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுட் நோட் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கோங்க, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இன்சர்ட் ஃபுட் நோட் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பாருங்கள், அந்த பேஜோட எண்ட்லேயே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எந்த வேர்டு நீங்கள் மீனிங் பார்க்கணுமோ இல்லை எந்த வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நோட்ஸ் இருக்கிறீங்களோ அந்த வேர்டு நமக்கு என்ன ஆகும், அந்த பேஜோட எண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபூட்டரில் நமக்கு அந்த ஹைலைட் பண்ணி காட்டும். இப்போ நமக்கு இங்கே நமக்கெல்லாம் சம் மெசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு மெசேஜ் பார்த்தீங்க அப்போ சும்மா நான் டைப் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நமக்கு பாருங்கள், இப்போ நான் இந்த லுக்குன்ற வேர்டு செலக்ட் பண்ணிட்டு இங்கே நீங்கள் இதை பார்த்து நீங்கள் ஏதோ ஒரு பார்த்தீங்க அப்படின்னா வேர்டுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. அப்போ அதை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், இந்த இன்சர்ட் ஃபுட் நோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து நமக்கு என்ன ஆகும், நமக்கு அதே பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பேஜில் நம்ம ரெண்டாவது ஃபுட் நோட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும், அந்த பேஜோட ஃபூட்டரில் பார்த்து நமக்கு அதுக்கு இன்ஃபர்மேஷன் நமக்கு காட்டும். பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான ஹிண்ட் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபுட் நோட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஸோ இப்போ நமக்கு எங்கெங்கெல்லாம் இந்த ஃபுட் நோட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியணும். அப்போ நமக்கு பாருங்கள் அந்த வேர்டு பக்கத்தில் நமக்கு என்ன ஆகும் 1 and 2 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்பர்ஸ் வந்துருக்கும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்பர்ஸ் நீங்கள் கொண்டு போய் நமக்கு என்ன ஆகும், நம்ம என்ன மெசேஜ் டைப் பண்ணுமோ அந்த மெசேஜ் நமக்கு அங்கே வியூ ஆகும் போது நமக்கு அந்த இடத்துல எதுவும் பார்த்தீங்க அப்படின்னா காட்டாது. நீங்கள் இதை டெலீட் பண்ணிட்டா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பாருங்கள், இந்த ஒரு நம்பர் நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்போ நமக்கு நம்ம இன்சர்ட் பண்ண ஃபுட் நோட் நமக்கு டெலீட் ஆகிடும். ஸோ அந்த நம்பர் பார்த்தீங்க அப்போ நமக்கு இங்கே டிஃபால்ட்டாக இதாக இருக்கும், நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன பண்ணுறேன் பாருங்கள், அகே இப்போ செகண்ட் பேஜ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். செகண்ட் பேஜில் இந்த டெம்ப்ளேட் அப்படிங்கிற வேர்டை பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெம்ப்ளேட் வேர்டுக்கான நீங்கள் எதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிலேட்டட் வேர்ட்ஸ் நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க, அதுக்கான எதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஃபர்மேஷன் டைப் பண்ண போகிறீங்க. அதுக்கு என்ன பண்ணுறது, செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இன்சர்ட் ஃபுட் நோட் அப்படிங்கிறத கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், அந்த பேஜ் நமக்கு ஃபோட்டோலேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வியூ மாதிரி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டைப் பண்ண மாதிரி நமக்கு ஒரு பாக்ஸ் நமக்கு ஓப்பன் ஆகும், நம்ம டைப் பண்ணிக்கலாம். இது கொடுத்ததுக்கு இப்போ என்ன பண்ணிக்கோங்க, அந்த டெம்ப்ளேட்டுங்கிற வேர்டு கொண்டு போய் நமக்கு என்ன ஆகும், அந்த கர்சருக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன டைப் பண்ணமோ அதுங்க வியூ பண்ணி காட்டும். இது இன்சர்ட் ஃபுட் நோட்டை பொறுத்து நமக்கு என்னென்னா ஒவ்வொரு பேஜோட நமக்கு அந்த எண்டிலே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். இப்போ தேர்ட் பேஜில் என்ன பண்ணுறேன், அப்போ இது ஒரு வேர்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள், சேம் அதே டெம்ப்ளேட்டுங்கிற வேர்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே நான் ஃபுட் நோட் கொடுத்து நமக்கு என்ன ஆகும், அந்த பேஜோட நமக்கு ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு வந்து ஓப்பனாக இருக்கும். இது இன்சர்ட் ஃபுட் நோட் அப்படிங்கிற ஆப்ஷன். அது எண்ட் நோட்டுங்கிறது என்ன அப்படின்னா டோட்டல் டாக்குமெண்ட்டோட நம்ம கடைசியில் இப்போ என்ன பண்ணுற ஒரு வேர்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ நமக்கு என்ன பண்ணுவோம், ஏதாவது நம்ம புக்கில் பார்த்தீங்க அப்போ இன்ஃபர்மேஷன் எழுதுகிறோம், ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு நோட் பண்ணி வைப்போம். அப்போ நமக்கு என்ன பண்ணுவோம், அந்த டாக்குமெண்ட் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னு நோட் நமக்கு புக்கோட எண்டில் என்ன பண்ணுவோம் அப்போ நம்ம இன்ஃபர்மேஷன் எழுதி வைப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணலாம் அப்போ நான் ப்ரிப்பேர் பண்ண டாக்குமெண்ட்டில் இதான் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேர்டை பற்றி இன்ஃபர்மேஷன் நம்ம எழுதிக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேங்க, டாக்குமெண்ட் லுக் அப்படிங்கிற வேர்டை செலக்ட் பண்ணிவிட்டு இன்டர்நோட் கொடுத்தா நமக்கு நாங்கள் டோட்டலாக டாக்குமெண்ட்டோட எண்டுக்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஸ்பிளிங் வந்துடும். நீங்கள் என்ன பண்ணலாம், அதை பற்றினா இதை இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நான் பார்த்தீங்க அப்படின்னா மேலே கொண்டு போய்க்கிறேன், நம்ம எதிர்க்கு அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா அதை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள், நமக்கு இந்த இடத்துல கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், அந்த எண்ணோட் நம்ம என்ன யூஸ் பண்ணமோ அந்த எண்ணோட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வியூ பண்ணி காட்டும். இப்போ நீங்கள் அடுத்தது பாருங்கள், இந்த பேஜ் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே கரண்ட் டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஒரு வேர்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இன்சர்ட் எண்ணோட் அப்படின்றது கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், நம்ம அடுத்த எண்ணோட் பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்டுக்கு எண்டில் வந்துடும். இது எண்ணோட் அண்ட் ஃபுட் நோட் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக கொடுத்தாச்சு இல்லையா, கொடுத்ததுக்கப்புறம் என்னோட ஹோல் டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எங்கெங்கெல்லாம் ஃபுட் நோட் அண்ட் எண்ட் நோட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ எத்தனை ஃபுட்டாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் ஒவ்வொன்றா வியூ பண்ணி பார்க்கணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், இங்கே நெக்ஸ்ட் ஃபுட் நோட் இருக்கு இல்லையா, இந்த ட்ராப் டவுன் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஃபுட் நோட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்தா நமக்கு என்ன ஒவ்வொரு ஃபுட் நோட்டை நமக்கு வியூ பண்ணி காட்டும். இது நெக்ஸ்ட் ஃபுட் நோட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டாக்குமெண்ட்டோட பார்த்தீங்க அப்படின்னா பிகினிங்கில் வச்சுக்கிறேன். இங்கே கர்சர் வச்சு நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள்,
நெக்ஸ்ட்டு ஃபுட் நோட் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், அந்த ஒவ்வொரு ஃபுட் நோட்டாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வியூ பண்ணி காட்டிட்டு வரும். இது ஃபுட் நோட். அதே போல் நமக்கு ப்ரீவியஸ் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபுட் நோட் பார்த்திங்க அப்படின்னா வியூ பண்ணி காட்டும். அந்த எந்த நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ணிருக்கோமோ அந்த ஏரியா ஃபுல்லாக நமக்கு வியூ பண்ணி காட்டும். அதே இன் நோட், எண்ட் நோட்டுங்கிறது நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா, நம்ம டாக்குமெண்ட் எண்டில் கொடுத்துருந்தோம். ஸோ அப்போ எந்த வேர்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இன் நோட் கொடுத்துருக்கீங்களோ அது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வியூ பண்ணி காட்டும். இது நெக்ஸ்ட்டு இன் நோட் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் கொடுத்திங்க அப்படின்னா முன்னாடி காட்டும். இது மாதிரி நமக்கு என்ன பண்ணலாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபுட் நோட் இன் நோட்டை பார்த்திங்க அப்படின்னா வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை அதே போல் இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் டைப் பண்ண எந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் நோட் டைப் பண்ணியிருக்கேன். நமக்கு அந்த ஃபுட் நோட் ஏரியா வியூ பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, ஷோ நோட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், வியூ ஃபுட் நோட் ஏரியா அப்படிங்கிறது கொடுத்து ஓகே கொடுத்து நமக்கு என்ன ஆகும், நம்ம ஃபுட் நோட் எங்கே டைப் பண்ணமோ அந்த ஃபுட் நோட் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா வியூ பண்ணி பார்த்தோம். அகைன் கிளிக் பண்ண நமக்கு என்ன ஆகும், அதோட சோர்ஸ் பார்த்தா நம்ம எந்த வேர்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபுட் நோட் நம்ம டைப் பண்ணமோ அந்த ஃபுட் நமக்கு பார்த்திங்க வியூ பண்ணி காட்டும். அதே போல் என் நோட் அந்த மாதிரி தான் வியூ என் நோட் ஏரியா கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், ஃபஸ்ட்டு அந்த என் நோட் எங்கே டைப் பண்ணமோ அந்த நமக்கு ஏரியா வியூ பண்ணி காட்டும். அகைன் கிளிக் பண்ணுங்கள், அதுக்கான ரிலேட்டட் வேர்ட்ஸ் நமக்கு எங்கே இருக்கோ நம்ம அது பார்த்திங்க அப்படின்னா காட்டும். இது ஃபுட் நோட் அண்ட் என் நோட் அப்படிங்கிற ஆப்ஷன். இந்த மாதிரி நம்ம டைப் பண்ண டாக்குமெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே எத்தனை ஃபுட் நோட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், எத்தனை நோட்டெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அது நமக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டில் ரெஃபரன்ஸ் பண்ணியுள்ள ஃபுட் நோட் அண்ட் என் நோட் அப்படிங்கிற ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லி பார்த்தா, இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அட்வான்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா www.tutorjos.com விசிட் பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.